இடைப்போகத்தில் பயிர் அறுவடையை கொள்வனவு செய்வதற்கு விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு மேம்பாட்டு சபை ஊடாக தற்போது முன்னெடுக்கப்படும் குறித்த வேலைத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி தனியார் துறையினுடன் போட்டியிடக்கூடிய வகையில் பயிர் அறுவடையை கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. கிராமிய பாலங்களை நிர்மாணிக்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட 74 பாலங்களின் நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த செயற்பாடு அரசு அபிவிருத்தி மற்றும் நிர்மாண கூட்டுத்தாபனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றது. உரிய பிரதேசங்களில் உள்ள மக்கள் போக்குவரத்தின் போது முகம் கொடுக்கும் பிரச்சனையை குறைப்பது இதன் நோக்கமாகும். ரன்மினி தென்ன தேசிய கிராமம் தனியார் துறையினரின் முதலீட்டின் ஊடாக பயன்மிக்கதாக மாற்றியமைக்கப்பட உள்ளது. அதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த சினிமா பூங்காவின் 30 வருட காலத்துக்கான திட்டம், அதன் செயற்பாடுகளை கட்டியெழுப்புதல், நடைமுறைப்படுத்தல் மற்றும் பராமரிப்பு என்பன தனியார் துறையின் முதலீட்டின் ஊடாக முன்னெடுக்கப்படும். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் ஊடாக 9 வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேசிய சுகாதாரம் தொடர்பான கணக்கெடுப்பை நடத்துதல், கணக்கெடுப்பை மேற்கொள்ளுதல், குருநாகல், அனுராதபுரம், மாத்தளை வைத்தியசாலைகளிலும் மகரகம வாய் சுகாதார சேவை நிலையம் மற்றும் கொழும்பு நீதிமன்ற வைத்திய அலுவலக புதிய கட்டிடத்தை நிர்மாணித்தல், அனுராதபுரம் வைத்தியசாலையின் வைத்தியர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களை நிர்மாணித்தல், மட்டக்களப்பு வைத்தியசாலையின் கதிரியக்க பிரிவை மேம்படுத்துதல் மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தேசிய இருதய மத்திய நிலையத்தை நிர்மாணித்தல் என்பன இதனூடாக முன்னெடுக்கப்பட உள்ளது. கடைத்தொகுதிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டம் மறுசீரமைக்கப்பட உள்ளது. அதற்கமைய உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்களை பணிபுரியும் ஊழியர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பதோ மாலை 6 மணியின் பின்னரும் காலை 6 மணிக்கு முன்னரும் சேவையில் ஈடுபடுத்தக்கூடிய வகையில் சட்ட மறுசீரமைப்பை மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எக்வா பிளேனட் சர்வதேச கண்காட்சி நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை தாமரை கோபுர வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. மீன்பிடி வள நீரியல் உயிரினங்களை வளர்ப்பவர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அலங்கார மீன் வளர்ப்பாளர்களினால் நாட்டின் நீரியல் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது.